நல்லா இருக்குது நல்லா இருக்குது. நல்லா இருக்கு. என்ன மாதிரிங்க கதையை சொல்றாங்க? அதுதான் இந்த ஃபோன்லலாம் காசு காணாத போகிறது எடுக்கிறது இதுதான். இன்ட்ரெஸ்டா போகுதுங்களா அந்த படம்? இதுதான் கதை. ம். எல்லாம் எப்படி எப்படி தர்றாங்க, எப்படி எப்படி ஃபோன் மூலியமா இந்த இதெல்லாம் பேங்கில் போடுறது, இதெல்லாம் எடுக்கிறது பிடிக்கிறது, அதுதான் எடுக்கிறது உங்களுக்கு எப்படியா பிடிச்சிருந்ததுங்களா படம்? பிடிச்சிருந்துச்சி. ஏதாவது இப்போ இதெல்லாம் போக மாட்டாங்க. இதெல்லாம் போகும். ஆனா உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ஒருத்தர் சும்மா இலவசமாக காசு தராங்க, அதை தராங்க, இதை தராங்கன்னு போய் மக்களுங்க ஏமாந்து போகிறாங்கல்ல, அதை பற்றி தான் இப்போ கதை. ஓகே பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். நடக்கிற ஸ்கேமை பற்றி சொல்லியிருக்காங்க. நடக்கிற ஸ்கேம் இருக்குங்களா? இப்ப இருக்கிறதுக்கு செட் ஆகுங்களா அந்த படம்? பரவாயில்ல, செட் ஆகும் செட் ஆகுங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஓகே. பார்க்கலாம், நல்லா இருக்கு, ஒரு வாட்டி பார்க்கலாம். என்ன மாதிரி கதை சொல்லியிருக்காங்கன்னா? அதை ஏமாத்துறது தான். ஏமாத்துற கதை தான். ஆமாம், மக்களை ஏமாத்துறது தான். எப்படி ஏமாத்துறது தான். இவன் வந்து நடராஜ் படம் அதே மாரி தான். உங்களுக்கு பிடிச்சிருந்தது? பார்க்கலாம் ஒரு வாட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் ஜஸ்ட் லுக் லைக் அ டாக்குமெண்ட்ரி. அப்படி இருந்தாலுமே சிம்பத்தி எமோஷன் எவ்ரி திங் இஸ் மேக் இட் பர்ஃபெக்ட் கனெக்டாக இருந்தது. பட் செகண்ட் அப்புக்கு மேலே இவங்க பிடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி தான். அது எதுக்கு ஓடுதுன்னு அவங்களுக்கும் தெரியாது, எதுக்கு பார்க்குறோம் நமக்கும் தெரியாதுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சுத்தமா ஒர்க் ஆகலைங்களா செகண்ட் ஹாஃப்? தேவையில்லாத விஷயம் தான். நல்லா இருந்தது. என்ன சொல்ல வராங்கன்னா? ஸ்கேம், ஆன்லைன் ஸ்கேம், ஆன்லைன் பேங்க்ல வர ஸ்கேம், இந்த மாதிரி தான் மக்கள் இப்ப ஏமாறுறது. இருக்கிறதுக்கு நான் தகுந்த மாதிரி கண்டிப்பா 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 இருக்கா? கண்டிப்பா நல்லா இருக்கு, பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா? நல்லா இருக்கு. இதெல்லாம் பார்த்தா ஒரு விழிப்புணர்வு தான் மக்களுக்கு. ஓகே. அதான் சொல்ல வராங்க. நல்லா இருக்கு. படம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்குங்களா? என்ன சொல்ல வராங்கன்னா? அது என்ன, அந்த சதுரங்க வேட்டை 2 மாதிரி இருக்கு. அந்த பழசு அந்த ஏமாத்துறதே தான். ஏமாத்துற கதை. ஆ, அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுங்களா அந்த படம்? பிடிச்சிருந்தது. பிடிச்சிருந்ததுங்களா? ம். இப்ப நடக்கிற மாதிரி இருந்ததுங்களா? இப்ப நடக்கிற கதை மாதிரி இருந்ததுங்களா? இல்லை இல்லை, இது வந்து ஆல்ரெடி வந்து 10 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த மாதிரி தான். 10 இயர்ஸ் முன்னாடி நடக்கிற ஆ. மாதிரி. அது இப்ப இருக்கிறவங்களுக்கு கனெக்ட் பண்ணி பாக்குற மாதிரி இருக்குங்களா அது? பார்க்கலாம். ஓகேங்களா. ம். நன்றிங்களா. நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லாம் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஃபேமிலியா வந்து பாக்கலாம். ஸ்கேம் நடக்காத, ஸ்கேம்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு பற்றி சொல்லியிருந்தாங்க. ஓகே. அதே மாதிரி படத்துல நடிச்சவங்க எப்படி நடிச்சிருக்காங்க ப்ரோ? நல்லா நடிச்சிருக்காங்க ப்ரோ. நல்லா நடிச்சிருக்காங்க. போர் எங்கேயாவது இருக்குதுங்களா? இல்லை ப்ரோ, நல்லா காமெடியாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இல்ல சதுரங்க வேட்டை மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர். அப்படிலாம் ப்ரோ, புதுவிதமான மூவி மாதிரி தான் இருந்துச்சு. புதுவிதமான மூவி. இந்த படம் 10க்கு என்ன ரேட்டிங் தருவீங்க ப்ரோ? 10க்கு ஒரு 7 தரலாம். 7 தரும். ஓகே ப்ரோ மீடியமாக பார்க்கலாம். எப்படி இருந்தது ப்ரோ? சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை, பார்க்கலாம் ஒரு டைம். ஏன் ப்ரோ என்னாச்சு? ப்ரோ கசன்னு இருக்கு ப்ரோ, படம் மாதிரியா இருக்கு. கண்டென்ட்டே இல்ல. கண்டென்ட்டே இல்லை ப்ரோ. கண்டென்ட்டே இல்ல. அவங்க சுத்தமா பிடிக்கலீங்களா? இல்லை ப்ரோ, வேஸ்ட் ஆஃப் டைம். மணி தான் வேஸ்ட். மனித வச்சிட்டீங்களா? ஆமாம் ப்ரோ. ஏதோ ஸ்கேம் பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸ்கேம் பற்றி தெரிஞ்சதான் ப்ரோ, எப்பயும் நடக்கிறதா. இது புதுசாக எதுவும் இல்லை, நான் எதுவுமோ நினச்சி வந்தோம், பட் ரொம்ப மொக்கையாக போயிடுச்சு. ஹீரோ ஹீரோயின் எப்படி பண்ணியிருந்தாங்க ப்ரோ? ஹீரோனி கதையில சொல்லலாம் ப்ரோ, கதையிலே இல்ல ப்ரோ, ஹீரோனியே கான்செப்டே கொண்டு வரலன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு சீன் மட்டும் கொண்டு வந்து கட் பண்ணிட்டாங்க. அப்படிங்களா? சுத்தமான படம் ஒர்க் ஆகலைங்களா இந்த வருஷத்துல? சொல்கிறதுக்கு அவ்வளோதான், எதுவும் இல்லை ப்ரோ, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை, அவ்வளோதான். ஓகே எதிர்பார்த்தாலும் கிடைக்கல. ஓகே. ஸ்கேம் பண்றதா சரி கொண்டாடுவாங்க. நல்ல படமாக இருந்தால் காரி துப்புவாங்க, அவ்வளோதான். அது எந்த டைரக்டராக இருந்தாலும் சரி. இப்போ இன்றைக்கி நான் ஒரு மூவி கிரிட்டிக்காக இருந்தேன், நானே நாளைக்கு போய் ஒரு படம் எடுத்தாலும் நல்லா இருந்தால் பார்ப்பாங்க, இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. ப்ரொடியூசரோட பணம் தான் வேஸ்ட் ஆகும். பணம் போடுறான் பற்றி அவன் தலையில் துண்டு போட்டு போகாமல் இருக்கணும்னா நல்ல இயக்குநர்களை தேர்ந்தெடுத்து அவங்க நடிக்க வைக்கணும். எவ்வளோ பெரிய நடிகரை நாம் வச்சு எடுத்தோம்ங்கிறது பிடிச்சிடல. இந்த தக்லை படம் பார்த்துருப்பீங்க, மணிரத்னம் கிரேட்டஸ்ட் டைரக்டர் எவர் இன் தமிழ்நாடு, ஓவரால் இந்தியா குட்டுக்குச்சு. அதனால் கான்செப்ட் தான் எல்லாத்துக்கும் மெயின் ஆச்சா. அதான் அவனை வந்து ஒரு ரசிகனாக சொல்ல, நானும் ஒரு கிரிட்டிக்ஸாக சொல்கிறேன். நானும் ஒரு சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். அதனால் நல்ல கான்செப்ட்டு, நடிகர்கள் எப்படி இருக்காங்கங்கிறது முக்கியம் இல்லை, ஈவன் பீப்புள்ஸ் நீட் டு குட் கான்செப்ட் மூவிஸ். படம் எனக்கு தெரிஞ்ச ரொம்ப சுமார் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம சதுரங்க வேட்டை மாதிரி இருக்குது. பட் செகண்ட் ஹாஃபில் வேறு மாதிரி கொண்டு போய் லவ்வெல்லாம் கொண்டு வந்து, நம்ம திருட்டு பயிலையில் ஒரு கான்செப்ட் இருக்கும், அவன் வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சு பிளாக்மெயில் பண்ணுற மாதிரி. பட்டு இதில் வந்து ஏமாத்துறது தான் ஃபுல்லாகவே. அந்த எல்லா ஸ்கேமையும் பண்ணிவிட்டு ஒருத்தர் லாஸ்ட்டாக தப்பிச்சானா இல்லை, அதுதான் கதை. அது ஒரு மாதிரி நம்மளை செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ரொம்ப பொறுமையை சோதிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பொறுமையை சோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் அதை விட பொறுமையை சோதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம உட்காந்து பார்க்க முடியல, கிளைமேக்ஸ்லாம் உட்காந்து பார்க்க முடியல. வேறு ஏதாவது ஹீரோ நடிச்சிருந்தா இந்த படத்துக்கு நல்லா இருந்திருக்குங்க. நட்டி அந்த மாதிரி ஒரு ஆள் நடிச்சிருந்தாங்கன்னா இந்த படத்துக்கு ஆட்டாக இருந்திருப்பாங்க. டைரக்டரு, ப்ரொடியூசரு, அவரே ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அதனால் பெருசாக அந்தளவுக்கு கேட்சியாக இல்லை. இப்ப நடக்கிற வந்து இப்போ தமிழ்நாட்டுல ரீசெண்டா நடக்கிற
ஸ்கேம் ஏதாவது ரிலேட்டட் இல்லை இல்லை அந்த மாதிரி ஸ்கேம் இல்லை. நாம் 90 கிட்ஸாக இருக்கும்போது அந்த 250 ரூபா மொபைலு ஒரு வருஷம் கழிச்சு வரும் அப்படிலாம் சொன்னாங்கல்ல, அந்த ஸ்கேமை பற்றி தான். இதெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் படம் அப்படி அப்போ வந்திருக்கணும். இப்போ வந்து ஒரு மாதிரி நமக்கே போர் அடிக்கிற மாதிரி. ஏன்னா அந்த ஸ்கேம்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். அதில் வேற ரியல் இன்சிடெண்ட் அவர் பணத்தில் அவரோட பேங்க்லேருந்து ஒரு 25 ரூபா எடுத்தனால அவர் இவ்வளோ பெரிய ஸ்கேம்லாம் பண்ணிக்கிட்டே வருவார். அதை வேற நியாயவரப்படுத்துவாங்க கடைசியில். அது நம்மளால் பொறுத்துக்க முடியும். உங்களுக்கு சின்ன பட்ஜெட் படம் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன படம்? அதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த ஸ்கேம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த வீடியோ காலெல்லாம் நிறைய பேர் மாட்டுவாங்கல்ல, அந்த 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 சீன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு படம் ஒரு மாதிரி நம்ம கமர்ஷியலாக கொண்டு போகிறோன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆக்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் அந்த மியூசிக் டைரக்டர் எவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் வந்து போட்டு ஸ்ரீகாந்த் தேவா, அவர் செம்ம மியூசிக் டைரக்டர். இந்த படத்துக்கு அவசியம் இல்லை, வேறு ஏதாவது பண்ணிடலாம். ஆனால் டெக்னிக்கல் வைஸாக எல்லாருமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் படம் அந்த அளவுக்கு இல்லை. அதான் ஆவரேஜ் தான் சொல்றீங்களா? ஆவரேஜ் தான், பிலோ ஆவரேஜ் தான், ரொம்ப ஆவரேஜ். தமிழ் சினிமால பாத்தீங்கன்னா நீங்க 7 படம் ரிலீஸ், ம். நிறைய சின்ன பட்ஜெட் படம் ரிலீஸ் ஆகுது, ஆனா அது கிரெடிட்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. அதை பத்தி இல்லை, theatre இந்த மாதிரி படங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறதா நினச்சிட்டு வளர்த்து விட்றோம். அது அப்புறமேட்டு இந்த மாதிரி படங்கள் தான் மக்களுக்கெல்லாம் பிடிக்குதுன்னு நினச்சிட்டு இதே மாதிரி படங்கள் நம்ம தமிழ் சினிமாவில் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இன்னும் நல்ல நல்ல கதைகள்லாம் நம்ம தமிழ் சினிமாவில் இருக்குது. நிறையா டேரக்டர்ஸ்லாம் இன்னும் அசிஸ்டண்ட்டாகவே இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா நல்ல நல்ல கதைகளாக வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. இதே கவர்மெண்ட் ஏதாவது தாக்குற மாதிரி ஏதாவது சீன்ஸ் பண்ணியிருக்காங்களா? கவர்மெண்ட்டை ஒரு விலை கொடுத்து ஈஸியாக வாங்குற மாதிரி தான் காமிக்கிறாங்க. பட் எதுவுமே லாஜிக்லெஸ்ஸாக தான் இருக்குது. நமக்கு லாஜிக்கோட இருக்கிற மாதிரிலாம் இல்லை எல்லாம். அதோட ஒன்றி பார்க்க முடியாது. ஆமாம், அது ஒரு வழி எரிச்சலை இப்போ ஊட்டுது. பக்கத்தில் உட்காந்துட்டு ஒருத்தன் மூஞ்சியை பார்த்துட்டு இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டைம் பார்க்கலாமா? ஒன் டைம் பார்க்கலாம். ஒரு ஜாலியாக இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட Rating காசு. என்ன கொடுப்பீங்க? ரேட்டிங் இதுக்கு 2.5 அந்த மாதிரி தான் கொடுப்பேன் 10க்கு. படத்துக்கு ஏற்ற மாதிரி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் இருக்கு. அதை பார்க்க வந்தவங்களுக்கு பொறுப்பு இல்லை, 100 ரூபா கொடுத்து பார்க்குறவங்களுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை, அந்த மாதிரி இன்டெரக்டாக தான் சொல்லியிருக்காங்க. படம் பார்த்தோம்னா சதுரங்க வேட்டை, வேலாயுதம், அந்த சிட் ஃபண்ட்டு அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. மோஸ்ட்லி எல்லாமே சதுரங்க வேட்டையை இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. ஓகே, அவரோட எஃபர்ட்டுக்கு டேரக்டரா, ரைட்டரா, ஆக்டரா ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு டம்ப் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா இருந்தது. சதுரங்க வேட்டையை ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு கிறிஸ்பாக போயிட்டு இருக்குமோ, செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஸ்லோவாக லேகாக போயிட்டுருக்கும். ஏன்டா செகண்ட் ஹாஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கும் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே. ஓகே, எப்படிலாம் மக்கள் ஏமாற்றலாம், எப்படிலாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்கான். கவர்மெண்ட் ஏதோ ஸ்ட்ரைட்டா தாக்குற மாதிரி சீன் இருக்குங்களா? மோஸ்ட்லி எனக்கு யாரு அம்பானி அடிச்ச மாதிரி இருந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்ப கரண்ட்ல நடக்கிற விஷயத்தை பத்தி தான் பேசுறாங்களா? அதுதான் மக்கள் எப்படிலாம் ஏமாற்றலாம், எப்படி சம்பாதிக்கலாம், அதுதான் ஒரு இது. அந்த 25 ரூபாய்க்காக ஆசைப்பட்டு ஹேக்கிங் தெரியுமா, இன்ஜினியரிங் படிச்சிருக்காராம். ஸோ அந்த ஹேக்கிங்கும் இன்ஜினியரிங்கும் மிக்ஸ் பண்ணி எப்படி ஸ்கேம் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு ஏதாவது டைம் பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 100 ரூபா கொடுத்து பார்க்கலாம்.